அவர் தோல்ல தூக்கி போடுறாரு, மார்ல சேர்த்து அணைக்காரு. அதோட நிப்பாட்டினாரா? ஆமா. இன்னும் நான் பயத்தை காட்டுதேன். இன்னும் நான் யாருன்னு காட்டுதேன். தூணை பிடுங்கினாரு. ஆமா. தூக்கி எரிஞ்சாரு பால் கடல்ல. அடே அப்பா, எங்க அப்பா, ஒரு நொடியில பால் கடல்ல இருக்க தண்ணி எல்லாம் வெண்ணியா கொதிக்கி. ஆமா, அப்படியே கொதிக்கி. எங்க நடு கடல்ல தூக்கி எரிஞ்சா எப்படி எரிமலை வெடிச்சா எப்படி நடு கடல் கொதிக்கும் அந்த மாதிரி அங்க கொதிக்கி மீன் பூரா அவிச்சு அப்படியே மிதங்கு. ஆனால் ஆமா, ஏற்கனவே தீ பிடிச்சிட்டுனா சூடாயிட்டுனா அவிய தானே செய்யும். வெண்ணிக்குள்ள மீனை போட்டா அது என்ன செய்யும்? வாயை பொளந்துரும். அவ்வளவு மிதக்கு. பால் கடல் அக்னியா கொதிக்கி. ஆமா, எல்லாம் 4 காலம் மட்டமல்லாக்க போட்டு மிதக்கு. ஆமா, பார்த்தார் அக்னி தூண ஆரந்தழுவி கொண்டு வந்து ஆதிவள்ளி கைலாசத்துல போட்டார். கைலாசத்துக்குள்ள கொண்டு வராரு. ஆமா, பகவான் அங்க இருந்தே நிப்பாட்டிட்டாரு. எப்பா, ஏய் உள்ள கொண்டு வந்த வராதப்பா, வராத. ஒருத்தராலையும் கைலாசத்துல இருக்க முடியாது. எல்லாரும் நட்டுக்கிட்டு நின்றுவோம். எதுக்குமா? ஐயா, தீயில சுட்டா எதுக்காகும்? தாங்க முடியாதுல்ல. ஆமா ஆமா. 2 நாள் மழையில நனைஞ்சாலும் 3வது நாள் ஊசி போட்டுறலாம். தீ கிட்ட வந்து கருகிட்டோம்னா என்ன செய்ய முடியும்? ஒன்னும் சுட்ட கோழி மாதிரி நிக்க வேண்டியது. ஏற்கனவே இவர் அக்னியில பிறந்தவர். உடம்பெல்லாம் பாலமா இருக்கும். இவர் ஏற்கனவே அக்னியில பிறந்திருக்கார் பாரு. ஆமா, இவருக்கு அக்னியை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. கிடையாது. ஆங்காரமா வந்து கைலாசத்துல என்ன செய்கின்றார்? கைலாசத்துக்குள்ள வரணும்னு நிக்காரு. ஆமா, பகவான் தடுத்து நிறுத்தினார். அப்பா, என்ன உன்னை போல் வீராதி வீரன் சூராதி சூரனை இதுவரைக்கும் நாம் பார்த்ததே கிடையாது. எப்பா, என்ன உன்னுடைய வீரத்தை நான் மெச்சினேன், நான் பாராட்டினேன். அடே அப்பா, உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. ஒரு பிள்ளை பத்தாலும் உன்ன மாதிரி வைக்கணும்ல. அம்மா என்று ஆண்டவன் பகவான் சொன்ன நேரத்திலே ஐயா இந்த செங்கிடாக்கார சுவாமி அவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவன் பகவானுடைய முன்னாலே அவர் ஐங்கரமோ வளமோ வந்து அவர் அடிவரங்கி ஐங்கரமு வளமு வந்து அடிவணங்கி தண்டனிட்டால் முக்காலும் வளமு வந்து முடிவணங்கி நமஸ்கரித்தார். நாற்கரமு வளமு வந்து நாதன் சிவனாரை வணங்கி நிற்கின்றார். ஆண்டவா பகவானே என்ன என்னாச்சியா? ஆனால் அப்படியே வணங்கி நிற்காரு. வணங்கி நிற்கும் பொழுது பார்த்தார். பகவானை பார்த்து கேட்கார். சிவனாரே, சாமி என்னம்மா? சுவாமி, ஆதிவள்ளி கைலாசத்திலே அடர்ந்தவன காட்டுக்குள்ளே என்ன அக்கினி வேள்வியிலே பிறவி செய்த காரணம் என்ன பகவானே? காரணத்தை சொல்லுங்கள். சொல்ல வேண்டும். ஆமா என்று எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்கார சுவாமி கேட்டபோது அவன் பார்த்தார். பகவான் ஏன் பிறந்த உன்னை ஏன் பிறவி செய்தோம்னு காரணத்தை சொல்லணும். அப்படிதானே? ஆமா சுவாமி, நான் பிறந்த காரணம் எனக்கு தெரியும். அதாவது அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆமா அம்மையுமை பார்வதியும் நானும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் கொடுத்த சாபத்தின் மகிமையினால ஆமா அதியரச மன்னனுக்கு மகளாக பார்வதியாளாக ஆமா திரைசேர் மடந்தையாக அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு பாப்போம். என்னையா சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. அதாவது ஆமா பார்வதிக்கு இன்னொரு பேரு ஆமா மங்கைப்பதியில வந்து அவதரித்தவா திரைசேர் மடந்தை. ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பேரு தான். எனக்கு தெரியுமே, நீ சொன்னீங்கல்ல ஐயா, அது ஒரு பேரா? ஆமா. திரைனா என்ன? திரைனா தியேட்டர். என்னம்மா தியேட்டர்? புத்தி அப்படித்தான் இருக்கும் ஐயா. தியேட்டர்ல தானே திரை கட்டி படம் போடுதாங்க. ஆமா, அதான் தியேட்டர். சரி, திரைனா தியேட்டர். ஆமா. சேர்னா என்னது? சேர்னா தியேட்டர்ல ஆளெல்லாம் சேர்த்துக்கிட்டு படம் பார்க்க போடும். மடந்தைனா என்னதுமா? மடந்தைனா கடந்த தெரியுமா? ஆமா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து மடந்தை.
அது வந்து கருப்பா உருண்டையா இருக்கும். அது கொட்டிச்சுன்னா கொட்டை முறை தள்ளிரும். அதாவது அந்த காலத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? பழமொழி சொல்லுவாங்க. சொல்லுங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. திரவியம் தேடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தேடுதவங்க கிட்ட போய் கேட்கணும். அதனால் அதாவது ஆமா, கடலுக்கு இன்னொரு பேரு திரைன்னு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு. அப்படி சொல்லுங்க. அதாவது ஆமா, திரை திரை சேர் மடந்தை. சேர் மடந்தை. அதிரச மன்னம் பார்வதியை எங்க பார்த்தெடுத்தாரு? கைலாசத்துல. அதாவது அதிரச மன்னனுக்கு மகளாக பார்வதி மகரமியின் சுமந்து கொண்டு போனது கடலுக்குள்ள. கடலுக்குள்ள இவர் கடலுக்குள்ள தானே தவம் இருந்தாரு. ஆமா, கடலுக்குள்ள. இவ்வளவு படிக்கணுமாயா அண்ணாவியார்? இல்லம்மா, ஒரு பேருக்கு பின்னாடி அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அப்படியா? ஆமா, அந்த பேருக்கான அர்த்தம் அதுதான். எங்க பேருக்கு பின்னாடி எங்க குலசாமி தான் இருக்காரு. மடந்தைனா பெண்ணுன்னு அர்த்தம். மடந்தைனா பெண். ஆகையினால் ஆமா, திரை கடலில கண்டெடுத்ததினாலே கடல்ல வந்து நம்ம கிட்ட சேர்ந்த பெண் குழந்தை என்பதனால திரை சேர் மடந்தைன்னு பேர் வச்சா. இவ்வளவு நீளமா ஏன் பேர் வைக்கணும்? அவர்கிட்ட போய் கேளு. ஆமா, ஆனால் ஆமா, திரைசேர் மடந்தையாக ஒரு அம்மா பார்வதி வளர்ந்து வருகின்றார். அந்த பார்வதியை நான் மணமுடிக்க போகணும்னு முனிவர்களை கைலாசத்தை காவல் காக்க சொன்னேன். கருவூலம் கணக்கு எழுதுங்கப்பா. ஆமா, நான் போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருதேன்னு சொன்னேன். அப்ப இவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நீங்க கைலாசத்தை விட்டு போயிட்டா ஆமா, எங்களால எல்லாரையும் சமாளிக்க முடியாது. அதே நேரத்துல ஆமா, எங்களுக்கும் உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இருக்கும். நாங்களும் உங்க மனக்கோலத்தை பார்க்கணும். ஆமா, நீங்களும் அம்மாவும் திருப்பூட்டத்தை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? நானும் உங்க கூட வாரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ ஆமா, நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன், வேள்வியை வளருங்கள். வீராதி வீரன் சூராதி சூரன் ஒருத்தன் பிறப்பான், அவங்கிட்ட கைலாசத்தை ஒப்படைச்சிட்டு எல்லாரும் போவோம் என்று சொன்னேன். ஆகையினால் ஆமா, ஏ செங்கடாக்காரா பிறந்ததொரு காரணம் என்ன தெரியுமா? என்ன தாயாகப்பட்ட பார்வதியாலை மனமுடித்து வரும் வரை மாயவல்லி கைலாசத்தை மகனே நீயும் காக்கவே மாலையிட்டு வரும் வரைக்கும் பொண்ணு வள்ளி கைலாசத்தை கருவூலம் தான் திறந்து கணக்கது எழுதவே என்று சொல்லி சொன்னனே. பார்வதியை நாம் போய் மாலையிட்டு வரும் வரைக்கும் ஆதிவல்லி கைலாசத்திலே ஆமா, காவலும் கட்டுமாக காத்திருந்து ஆனால் ஆமா, கருவூலத்தை காத்து கைலாசத்தை காத்து இந்த கைலாசத்தை காத்து நான் வருகின்ற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? கைலாசத்துக்கு காவலா இருக்கணும். கைலாசத்துக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று ஆமா, கைலாசத்தை உன்னிடத்துல ஒப்படைக்கத்தான் உன்னை பிறவி செய்தேன் என்று ஆமா, என்று ஆமா, ஆண்டவன் பகவான் அழகு செங்கிடாக்கார சுவாமி இடத்திலே சொல்லும் போது வார்த்தை அம்மா என்னையா, மற்ற இடத்துல எல்லாம் ஆமா, பார்வதி கல்யாணத்தை படிக்கும் போது ஆமா, கைலாசத்தை விட்டு வந்தாரு மகரமீனை அடக்குனாரு, கல்யாணத்தை முடிச்சாருன்னு கதையை முடிச்சிருவோம். என்னையா, பார்வதி கல்யாணத்தை இதோட முடிச்சிருவாங்க. ஆமா, இதுக்குள்ள எங்க ஐயா பிறந்து கைலாசத்தையே காவல் காக்கிற கடமையை வாங்கி இருக்காரு. அப்படிதான். ஆகையினால் நான் போய் மனமுடித்து வாரேன் என்று சம்மதித்தார். போயிட்டு வருத வரைக்கும் கைலாசம் ஓம் பொறுப்பு. இந்த பிடி சாவி, கைலாசத்து சாவி. எந்த சாவி? வடக்கு கோட்டை வாசல் சாவி. இதான் சாவி அம்மா. இதுதான் எனக்கு சோறு போடுற சாவி. என்ன உருண்டையா இருக்கு? அது உருண்டையா தான் இருக்கும். அப்படியாம்மா? அம்மா, கைலாசத்தை பத்திரமா பாத்துக்கிடுவல்ல அப்பா? நான் பாத்துக்கிடுதேன் என்று ஆமா, இருவேர்களும் சம்மதித்து ஆண்டவன் பகவான் நாம மகர மீனாட
அடக்க வேண்டும் என்று அவர் ஆதிவள்ளி கைலாசம் விட்டு எங்க வாரார் பாருங்க, எங்க வருகின்றார்? அவர் அதிக கோட்டை தேடி கோட்டை தேடி ஆண்டவனும் வாராரே வாராரே அவர் மகிமையுடைய வாராரே வாராரே எங்க வாரார்? எங்க வருகின்றார்? மகர மீன் அடக்கனாத்தா பார்வதியால தாலி கட்ட முடியும், பார்வதியாளுக்கு தாலி கட்ட முடியும், தாலி கட்டி கைலாசம் கூட்டிட்டு போக முடியும் என்று ஆமா மங்கைப்பதி தன்னை தேடி ஒத்தார தேசத்து பட்டணத்தை தேடி உடையவர் ஆதிகரை கண்ட சிவபெருமான் வாரார் வருகின்றார். இப்படியே போக முடியுமா? முடியாதுல்ல. இப்படியே போனா என்ன ஆகும்? இப்படியே போனா என்ன ஆகும்? நம்மளை பார்த்து எல்லாரும் பயந்துருவாங்க, எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. பகவான் வாரார் பகவான் வாரார் பகவான் வாரார், ஓடுங்க ஓடுங்க ஒதுங்குங்க வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஆமா நம்மளை பார்த்து அடையாளம் கண்டு கொள்வார்கள். நமக்கு படையல் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையினால் ஆமா நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம உருவத்தை மாற்றி போக வேண்டும் என்று ஆமா என் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் அவர் என்ன சொரூபம் எடுக்கின்றார்? அப்படியே போக முடியாது. அதே மாதிரி ஆமா நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் பரிதாபப்படணும். ஆமா அப்படி வடிவமெடுத்து போகணும், இறக்கப்படணும். ஆமா அப்படி வடிவமெடுத்து போக வேண்டும். ஐயோ பாவம்னு சொல்லணும் ஆமா என்று என் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் தில்லை எம்பள நடராஜன் என் திருநீலகண்டல் அவர் எப்படி வடிவத்தை எடுக்காரு? எப்படி வடிவத்தை எடுக்கின்றார்? ஆண்டவன் பகவான் வடிவத்தை எடுக்காரு. ஆமா எப்படி எடுக்காரு? எப்படி எடுக்கின்ற 500 ஆண்டி நல்ல பண்டாரம் போல் கிழவனை போல் வடிவம் கொண்டார் அல்லாடுவன் கிழவனை என்ன செய்கின்றார்? ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் என்ன செய்கின்றார்? அப்படியே வடிவத்தை மாத்துதாரு. ஆமா எப்படி மாத்துகின்றார்? எப்படி மாத்துகின்றார்? நானூறும் 15 அரைத்த தலைக்கிழவனை போல 500 என்ற ஆண்டி பண்டாரம் போல தள்ளாடும் கிழவனை போல் தாமோதரனுடைய மைத்துனர் வடிவம் கொண்டு அப்படியே தக்கடன் வராரு.
ஆமா கம்ப ஊனி. ஆமா தாத்தானா அப்புறம் கம்ப ஊனிட்டு தான் வருவாரு. நிமிந்து பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. உடம்பெல்லாம் புண்ணு. ஆமா புண்ணுமா புண்ணு புண்ணு. அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து வாராரு. புண்ணுல 300 புழுன்னு எழுயுது. நடந்து வரும்போது கடற்கரை ஓரமா கூட்டம் கூடி இருக்கு. ஆமா என்ன 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 ஏ அப்பா என்னம்மா தாத்தா இருமுதாரு. இருமல். ஆமா அதனால் ஆமா தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கூட்டத்தை விளக்கிக்கிட்டு உள்ள வராரு. தாத்தா அப்படியே விளக்கிக்கிட்டு வராரு. எப்பா என்ன என்ன ஒரே கூட்டமா இருக்கீங்களே, என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒண்ணுமில்ல தாத்தா. தாத்தா இந்த கடலுக்குள்ள ஆமா மகர மீனோட அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு மீன் ரொம்ப நாளா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா உள்ள போறவங்க வெளியே வந்தபாடு இல்ல. கிடையாது கிடையாது. வல்லம் போனா வல்லத்தை அடிச்சு நொறுக்கிறது. வல்லம்னா என்னதியா? வல்லம்னா படகோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆமா ஆனால் படகு போனா படகு அடிச்சு நொறுக்கிறது. பாய்மரம் போனா பாய்மரத்தை அடிச்சு சாச்சிருது. வளைய கொண்டு போனா வளைய அத்து எரிஞ்சிருது. அவ்வளவு வளையம் அத்து புடுங்கி எரிஞ்சிருது. ஆகையினால ஆமா யாருமே கடலுக்குள்ள போக சம்மதிக்கல. எல்லாரும் பயந்து கரையில நிக்காங்க. எங்க மன்னன் ஒரு அறிக்கை இட்டாரு. இந்த மகர மீனை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய மகா ஆமா யாரு அந்த திரைசேர் மடந்தைய. நீ இந்த பேரை ஒய்யாம சொல்லாதையா. பார்வதி அம்மாளை தாலி கட்டி வைக்கணும்னு சுயம்பரத்தை அறிவிச்சிருக்காரு. அதான் எல்லாரும் ஆசையோட வந்து நிக்காங்க. எப்படியாவது அடக்கிடணும். யாராவது ஒரு வீராதி வீரன் அந்த மீனை அடக்கணும். எங்க அம்மா பார்வதிக்கு கல்யாணம் முடியணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து நிக்காங்க. ஆமா 55 தேசத்து அரசரும் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டான். பாதி பேர் உள்ள போனவன் வரல. பாதி பேர் படகை விட்டுட்டு நீந்தி கரை சேர்ந்து நிக்கான். எப்படி யார் போய் இது அடக்கன்னு தெரியாம பரிதவிச்சு போய் நிக்கும். அப்ப பார்த்தார். ஆமா என் ஆண்டவர் ஆதிகரை கண்ட சிவபெருமான் அதியரச மன்னனுக்கு அருகிலே வந்தார். என்ன அதியரசா யாராலையும் முடியல தாத்தா. என்ன இப்படி சொல்லிட்ட? ஆமா எத்தா தண்டி மனசம்லாம் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டான் தெரியுங்களா? சரி ஒண்ணுமே பண்ண முடியல அந்த மீனை. தாத்தா நான் ஒண்ணு கேப்பேன். ஆமா கோவிச்சுக்கிட மாட்டிய? என்ன தாத்தா எதுவும் காப்பி தண்ணி வேணுமா? சாப்பிடறதுக்கு பண்டம் பலகாரம் எது வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் பேரப்பிள்ளை. செலவுக்கு 10 காசு வேணுமா? அதெல்லாம் தாத்தாவுக்கு வேண்டாம். ஊசி எதுவும் போடுறதுக்கு துட்டு வேணுமா? அந்த புண்ணுக்கு மருந்து எது வேணுமா? ஊசி அந்த காலத்துல ஆமா அப்படிதானமா? ஆமாய்யா. ஆனால் ஆமா தாத்தாவுக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன தாத்தா வேணும்? நீ இப்ப ஏதோ ஒண்ணு அடக்கணும்னு சொல்லுத பாரு. ஆமா நான் போய் அடக்கிட்டு வந்துடட்டா? தாத்தா என்ன உமருக்கு சாக போற நாளையில உமருக்கு சைக்கிள் ஓட்ட ஆசையா? அப்படி இல்ல. என்னையா சாக போற நாளையில சமுத்திரம் முழங்கால் அளவு தண்ணின்னானா? ஆமா அதான் அர்த்தம். அது எங்க காலத்துக்கு ஏத்தாப்புல நாங்க மாத்திருக்கோம். தாத்தா விவரம் தெரிஞ்சுதான் பேசுறா? என்ன பார்த்தா விவரம் தெரியாத மாதிரி தெரியுதா? ஏ பேரப்புள்ள என்ன எல்லாரும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு பாவமா இருக்கு. தாத்தா பிராயத்துல ஏகப்பட்ட மீனை அடக்கி இருக்கேன். அப்படியா? ஆமா அது சரி. இது மகர மீன் தானே? ஆமா நான் போய் அடக்கிட்டு வந்துடட்டா? அப்படியா? ஆமா பாப்போம். ஏ தாத்தா ஏ கலட்டு பேதில போவா. உனக்கு 6:45 அரையங்காலும் கிட்ட நெருங்கிட்டான். அப்படி சொல்லாத. என்ன 6:45 அரையங்காலையும் நான் கொண்டையில வச்சிருக்கேன். யாரு? சிவபெருமான். அவருக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆகையினால் ஏ அதியரசா நான் போய் மகர மீனை அடக்கி வருகின்றேன். அடக்கி கரையில இழுத்து போட்டுருவேன். ஆமா ஆனா மீனை நான் கொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் எந்த இடைஞ்சலும் இருக்காது. அதுக்கு நான் பொறுப்புங்க. நான் சொல்லி நீ கேட்கவா போற? ஆமா போயிட்டு வா பாப்போம். போயிட்டு வா தாத்தா. ஆனா ஒண்ணு ஆமா மீனை அடக்கிட்டு வந்துட்டோம்னா உன் பிள்ளை எனக்கு தான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தாத்தா நீ போயிட்டு உயிரோட வந்தா என் பிள்ளை தாரேன். நீ போயிட்டு வாப்பா முதல்ல. ஆமா இவர் வெறுங்கையோட வந்திருக்காரு. இவர் எதை கொண்டு போய் மீனை பிடிச்சி வெளியே கரைக்கு இழுத்துட்டு வராருன்னு பாப்போமே. பாத்துருவோமே என்று அதியரச மன்னனோ ஆமா அந்த மங்கைப்பதி மக்கள் எல்லாம் ஏளனமா ஒருத்தருக்கு பேசி சிரிக்காங்க. இங்க பாருடி என்ன இங்க கிளட்டு போய் மேல இருக்க பொண்ணுக்கே உப்பு தண்ணி பட்டு சீக்கிரம் செத்து போயிருவான். இவன் போய் மீனை பிடிச்சிட்டு வர போறானா? நம்ம பார்வதி அம்மாள தாலி கட்ட போறானா என்று இவனுக்கு ஆசைய பத்தியா? ஆமா ஆமா ஆசைதான் பெருசு என்னைக்குமே. அது கரெக்டியா? ஆனால் ஆசைப்படணும். இவன் என்ன செய்தான்னு பாப்போம்னு நினைச்சிருக்காரு. பேராசைப்படக்கூடாது. அது இவருக்கு பேராசை இல்ல. ஆமா பாக்குறவங்களுக்கு அது பேராசை. இவர் என்ன செய்கின்றார்? என்ன செய்கின்றார்? கொஞ்சமா கடலுக்குள்ள இறங்குறாரு. அப்படியே தண்ணிக்குள்ள இறங்குறாரு. இறங்கும் போது அவர் ஆகாயத்தை பார்ப்பார். ஆண்டவன் பகவான்
அழகு மீன் பிடி வளையாகி அலைகளோ தன்னாரிலே ஆண்டவனோ சமுத்திரம் தன்னாரிலே சமுத்திரம் தன்னாரிலே சங்கரோ ஆராரே பார்த்தாரு வல்லம் மிதந்து வருது அப்படியே படகு மிதந்து வருது ஒரு துள்ளி உட்கார்ந்தாரு ஆமா நந்தி பகவானை நங்கூர கல்லாக்கி தாத்தா நடுக்கடல்ல துள்ளுதாரு ஆமா மீன் பிடிக்கிறதுக்கு தாத்தா மாதிரி தானே போயிருக்காரு இப்ப உள்ள தாத்தாவால தான் துள்ள முடியாது யார் சொன்னா இப்ப உள்ள தாத்தா தான் ரொம்ப துள்ளுதாங்க ஆமா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தாத்தாலாம் பயங்கரமா துள்ளுவாரு இந்த காலத்து வாலிபர்களை கூட நம்பிரலாம் சரி அந்த காலத்து தாத்தா கிட்ட போய் நின்னு பாரு என்னம்மா பேத்திப்புல என்ன தாத்தா கண்ணு தெரிய மாட்டேங்க அந்த பக்கம் கூட்டிட்டு போயேன் கைய பிடிச்சிருவாரோ அப்படி சேர்த்து பிடிச்சிருவாரு ஆனால் ஆமா பார்த்தார் நாரத மகாமுனிவரை துடுப்பாக்கி 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் நானும் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்ல ஆமா அவனுக்கும் வேலையை கொடுக்கணும்ல தண்ணிக்குள்ள கேடா என் கூட சேர்ந்து என்று ஆமா மீன்பிடி வளையாக்கி மிதந்து வருது தண்ணிக்குள்ள மிதந்து வாராரு கரையில இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆமா போற கிழமை வாரானா என்ன அப்படியே கடலுக்குள்ள முங்கிடுறானா இல்லனா பயந்து அந்த பக்கம் ஓடி போயிருதானா என்று இவங்க பார்க்காங்க வல்லம் மிதந்து வருவதை பார்த்தார் என் வடிவேல் முருகன் வந்துட்டாரா நம்ம ஆளு வந்துட்டாரு உடனே அமுற கூடாது இல்ல உம்மரத்தான் எதிர்பார்த்தேன் தெரிஞ்சும் தெரியாம பண்ணன தப்புக்கு எத்தனை நாள் இந்த தண்ணிக்குள்ள நான் வாழை ஆட்டிக்கிட்டு அலைஞ்சிருப்பேன் 16 வருஷம் உப்பு தண்ணிக்குள்ள என்ன போட்டுட்டீங்களே ஆமா என்று வாரும் என் வடிவேல் முருகன் மகர மீனாக இருந்தவர் ஆமா இவர்கிட்ட ஒரு விளையாட்டை போட்டுருவோம் விளையாடணும்ல என்று ஆமா என்ன செய்கின்றார் அவர் என்ன செய்கின்றார் நாளங்கள்ல அடிப்பாங்க இவர் மகர மீனாக இருந்து கொண்டு அந்த வள்ளத்தையும் சொல்லட்டுறாரே இவர் வளைகள் எல்லாம் அத்தல்லவோ வடிவேலன் விளையாட முருகான் இல்லைன்னாரு அப்பா முருகா இவர் சுத்தி அடிக்காரு இவர் அந்த பக்கம் உருட்டுதாரு இந்த பக்கம் உருட்டுதாரு இங்க பட்டுதாரு அங்க பட்டுதாரு வல்லத்தை வாழை வச்சு சொல்லட்டி அடிக்காரு பகவான் பார்த்தார் இதுக்கு மேல இவங்கிட்ட நம்ம தாக்கு பிடிக்க முடியாது அவர் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாச்சே அந்த கைலாசத்துல ஒருத்தர் நம்மள பாடப்படுத்திட்டான் ஆமா அங்க இருந்து இங்க வந்தா இவன் நம்மள படக்குன்னு விட வேண்டாம் போலயே விளையாட்டு போடுதானே தண்ணிக்குள்ள முக்கி கொன்றுவோம் போலயே என்று ஆமா முருகான் இல்லப்பா யாரும் ஆகுது நாம் போகணும்னாரு முருகா என்ன யாரு வந்திருக்கேன்னு தெரியுதாப்பா யாரு உன்னை பெத்தவனா இருந்தானே மத்தவனா இருந்தானே அது சரிதான் நில்லுன்னாரு அப்பாவுக்கு வயசான காலத்துல இழுத்து தண்ணிக்குள்ள போட்றாத பார்த்தார் ஆண்டவன் சொன்ன வார்த்தை கேட்டு என் அழகு வடிவேலன் மகர மீனாக இருந்தவர் ஆமா என் மாயன் மைத்துனருடைய வளையத்திலே அகப்பட்ட போது மகர மீனை தான் பிடித்து ஆமையா மங்கைப்பதி கடலிலே வீசி எறிந்தார் ஆண்டவன் அதிகரை கண்ட சிவபெருமான் இழுத்து கரையில போட்டாரு ஒன்னாந்து பொத்தடியர்னு போடுதாரு அதிரச மன்னனுக்கு பச்சை மரத்துல பாறை இடி விழுந்தது மாதிரி நிக்காரு அப்படியே அதிர்ச்சியா நிக்காரு கலட்டு பண்டாரம் இவன் எங்க தண்ணிக்குள்ள போறான் திரும்ப வர போறான்னு நினைச்சமே ஒரே சொலட்டுல கொன்றுவான் செத்துருவான் நினைச்சோம் இழுத்து கரையில போட்டானே மீனை போட்டானா இப்ப நம்ம என்ன செய்ய அடுத்து வந்தது என்ன கேப்பா அடுத்து பொண்ண கேப்பான் மாமா உன் பொண்ண கூடு என்னையா பகவான் அப்படி கேட்டிருக்காரு ஆமா அப்புறம் வந்த உடனே பொண்ணுக்காக தான் நாங்க உள்ள போயிருக்காரு அப்புறம் வந்த உடனே பொண்ணு கேப்பானா நான் என்ன செய்ய அதிகரசா கூட்டிட்டு வா மகளை எனக்கு மாலை இட்டு கொடுன்னாரு கொண்டுட்டு வாப்பா எனக்கு நேராவது நான் தாலி கட்டணும் கொண்டு அப்ப பார்த்தான் அதிகரசமன்ன இருங்க நான் போய் என் மகளை கூட்டிட்டு வரேன் ஆமா என்று அதிகரசமன்னன் சொல்லிவிட்டு அரண்மனையில வந்து என ஆதிபராசக்தி பார்வதி யாரிடத்துல சொல்லும் போது என்ன பார்வதி உனக்கு நேரம் வந்துட்டுதம்மா உனக்கு கல்யாண மாலை கூடி வந்துட்டு மீனை அடக்கியாச்சு
மேக்கப்ப போடு. ஆனால் கல்யாணத்துக்கு ரெடியாகு. என்ன மீன் அடக்கிட்டாங்களாப்பா? அடக்கியாச்சு அடக்கியாச்சு. யாரப்பா அடக்குனது? அது எப்படியும் வாயால சொல்லுவேன். அம்மா என்ன யாரு என்னன்னு என்கிட்ட கேட்காத. என்கிட்ட கேட்காத. நீ மணக்கோலத்துல ரெடி ஆயிரு, அப்பா போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாரேன்னா. ஆமா. இங்க தோழி பெண் ஓடி வந்தா. ஓடி வந்தா அக்கா ஏ திரைசேர் மடந்தை. ஏ மடந்தை ஏ மடந்தை. அக்கா ஏ அக்கா விவரம் தெரியுமா உனக்கு? அது என்ன அந்த அக்கா கொண்டே ரெண்டு பக்கம் ரெண்டு கலர் பூ இருக்கு. அக்கா ஆமா விவரம் தெரியுமா உனக்கு? விவரம் தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? ஏ பார்வதி. ஏ பார்வதி. தோழி பெண்ணால் சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? மீன் அடக்குனது யாருன்னு தெரியுமா அக்கா? எனக்கு தெரியாது தெரியாது. அக்கா என்ன? அவே ஆண்டி நல்ல பண்டாரோ அழகுடைய கிழவன் விழுந்த கிழவனக்கா குடி கட்டு போச்சுதக்கா தள்ளாடும் கிழவனக்கா தானே மீன் அடக்கிறேக்கா உன் விழுந்த கிழவனக்கா ஒன்று மீன் அடக்கிறேக்கா ஒன்னக்காரம் பிடிக்க போறா ஒன்னக்காரோ ஓ வாழ்க்கை எண்ணங்களுக்கு போறா ஒன்னக்காரம் பிடிக்க போறா ஒன்னக்காரம் பிடிக்க போறா வாழ்க்கை எண்ணங்களுக்கு போறா. யாருன்னு தெரியுமா? உன் லைஃப் க்ளோஸ். எக்கா வாழ்க்கை போச்சு. தள்ளாடும் கிழவனக்கா கிழவனக்கா தானே மீனை பிடிச்சிருக்கா. அவன் பிடிச்சிட்டான் உன் மீனை பிடிச்சிட்டான். கூன் விழுந்த கிழவனக்கா கிழவனக்கா குடிய கெடுக்க வந்திருக்கா. போச்சு முடிஞ்சு போச்சு. பாரு பல்ல கடாப்பல்ல தேடுத பாரு. ஆனால் ஆமா அவன் பார்த்து நீ வேணா போய் கண்டுபிடிச்சு கூட இல்லையா? அவன் பார்த்தால் அது எங்க கிட்ட கிடையாது. கிழவ மீனை அடக்குறான்னு சொன்னதுதான் 30 வயசுக்குள்ள 50 கடப்பல்லையும் புடுங்கியாச்சு. ஆனால் ஆமா கிழவ மீனை அடக்குறான்னு சொன்னதுதான் பார்வதி படின்னு உட்கார்ந்துட்டா. எடி என்ன சொல்லுத? உண்மையத்தான் சொல்லுதியா? செட்டுக்காரன் எப்படி சுவாகமா இருக்காரு அந்த மாதிரி உட்கார்ந்துட்டா. எக்கா என்ன? உண்மையத்தான் சொல்லுதேன். நான் உண்மையத்தான் சொல்லுதேன். என் கண்ணால பார்த்தேன். உங்க அப்பா கிட்ட கேளுன்னா. கேளு உங்க அப்பா கிட்ட கேளு. உடனே பார்வதியால் ஓடி வந்து அதியரச மன்னனிடத்திலே கேட்க அம்மா என்ன தோழி சொல்வது உண்மைதான் அம்மா. உண்மைதான் அம்மா. நான் என்ன செய்யட்டும்? மகர மீனை நான் அடக்குவேன் என்று சொன்னான். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. நான் அவன் தலை கிறக்கத்துல சொல்லுதான்னு நினைத்தேன். ஆமா போய் இழுத்து கொண்டு வந்து கரையில போட்டுட்டு உன் பொண்ணை அழைச்சிட்டு வான்னு சொல்லுதானே என்ன செய்ய? நான் மறுக்க முடியுமா அம்மா? முடியாது. நீதான் அவருக்கு மனையாட்டி தயாராகுன்னு சொன்ன. வேற வழியே கிடையாது. அப்பா என்ன நீங்க பெத்த மகள்தானப்பா. என்ன செய்ய? ஆமா என்ன எந்த நேரத்துல பெத்தணும்? தள்ளாடும் கிழவன் என்று சொல்கிறீர்களே. ஆமா உங்க தலைமகளை கெட்டி வைக்க உங்களுக்கு மனசு எப்படி எப்பா சம்மதித்தது? என்ன செய்ய? அம்மா மனச கல்லாக்கிட்டேன். பூன் விழுந்த கிழவன் என்று சொல்கிறீர்களே அப்பா. உங்க குலவிளக்கை அணைப்பதற்கு எப்படி அப்பா மனசு வந்தது? அப்பம் பார்த்தார். எங்க வாழ்க்கையை கெடுக்க எப்படி உங்களுக்கு மனது வந்தது? அதிகரச மன்னன் சொல்லுகின்றார். அறிக்கை விட்டாச்சு. ஆமா மாத்த முடியாது. மாத்துனா மன்னரே மாறிட்டார்னு பேசுவாங்க. உனக்கு இந்த ஜென்மத்துல அவர்தான் மாப்பிள்ளை. போய் தயாராக நம்ம அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து சத்தான சாப்பாடை கொடுத்து தாத்தாவை நல்லா பாத்துக்கிடுவோம். அப்பா ஆமா சொல்வதை கேளுங்களப்பா. அந்த கிழவனிடத்துல போய் சொல்லுங்க. ஆண்டி பண்டாரம் மீனை அடக்கி விட்டான் என்று தெரிந்த நேரத்திலே என் மகள் உயிரை விட்டு விட்டா. செத்து போயிட்டா. நான் செத்துட்டேன். அவட்ட போய் பொய்ய சொல்லி கிழவனை அனுப்புங்கப்பாங்க. அனுப்பி வச்சிருங்க. யாரு சொல்லுதா? பார்வதி வந்திருக்கிறது பகவான் தெரியாம சொல்லுகின்றார். அப்ப பார்த்தான் அதியரச மன்னர். என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளையே ஒரு 70 வயசு 80 வயசு 90 வயசு கிழவனுக்கு கட்டி கொடுக்க சம்மதம் வருமா? அதுதான் இப்ப ட்ரெண்ட். ஆமா அது இப்பம்லம்மா. ஆமா ஆனால் எல்லாத்தையும் தலைகீழ மாத்திட்டாங்க. பூமி ரெண்டா பழக்க போகுது. எதுக்கு? ஆமா எல்லாம் தலைகீழ நடக்குல்ல. அப்படியாமா? எல்லாரும் பாட்டிய கல்யாணம் முடிக்காங்க. பசங்க பூரா பாட்டிய கல்யாணம் முடிக்காங்க. பொண்ணுங்க பூரா தாத்தாவை தேடி போறாங்க. சரி பூமிக்குள்ள இருந்து ஒரு பெரிய எரிமலை வெடிச்சு அப்ப நீதான் முதல்ல உள்ள போவ. நான் நல்லா தான் இருக்கேன். ஆகையினால் ஆமா அப்பா என்ன நான் செத்துட்டேன்னு போய் சொல்லு என்று அதியரச மன்னனிடத்திலே என் அழகு பார்வதியால் சொல்ல அதியரச மன்னன் ஓடி வருகின்றார். ஐயாவே பெரியவரே சொல்வதை கேளுங்கள் ஐயா. ஒரு வயசானவர் வந்து மீன் அடக்கிட்டார்.
யாருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என் பொண்ணு செத்து போயிட்டா, என் மக உயிரை விட்டுட்டா, என் பிள்ளை விட்டுட்டா, என்ன விட்டுட்டு போயிட்டா. ஆமா ஆமா, நீங்க வராம இருந்திருந்தா என் பிள்ளையாவது என்னோடு உயிரோடு இருந்திருப்பாளேன்னு என்ன செய்யட்டும். தவமாய் தவம் இருந்து பெற்ற குழந்தை ஐயா, குழந்தை ஐயா தனியா விட்டுட்டு போயிட்டா என் மக, இனிமேல் இல்ல நீங்க உங்க வீட்டுக்கே போங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? அப்ப பார்த்தார். ஆமா, ஆண்டவன் பகவானுக்கு தெரியாம இருக்குமா? அவருக்கு தெரியாம இருக்குமா? அதிகராஜா, அதிகராஜா, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதையா நீ சொல்லுத? எப்போ நான் மீனை அடக்கனோ உன் மகா எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். நீ என்ன செய்ய? என்ன செய்யணும்? உன் மகா தானே செத்துட்டா. ஆமா, உயிர் போனா உடல் இருக்குல்ல, இருக்குல்ல, மையம் இருக்குல்ல, கொண்டு வா, மையத்துல தாலி கட்டி நான் கூட்டிட்டு போறேங்க. நான் கூட்டிட்டு போறேன். ஏன்னா இவருக்கு தான் தெரியுமே. ஆமா, உயிரோட தான் உள்ள இருக்கான்னு தெரியுமே. ஆகையினால் ஆமா, மையத்தை கொண்டா தாலி கட்டி நான் கொண்டு போறேங்க. ஆமா, ஏன் பொறுப்பு. ஆமா, என்கிட்ட கொண்டாந்து என் உடம்ப ஒப்பட நான் போட்டோம். ஆனால் ஆமா, அதிகரசமன்ன ஓடி வந்து பார்வதியார் இடத்துல சொல்லுகின்றார். என்ன ஐயா சொல்லுகின்றார்? அவனை ஏமாத்த மாதிரி தெரியல. இந்த கிழவனை சாமானியமா ஏமாத்த முடியாது, முடியாது. சரியான நல்ல முத்துன கிழவனா இருக்கும். நீ மணப்பெண்ணா அலங்கரிச்சு வருவதுதான் நல்லது. நல்லது, வேற வழியே கிடையாது. உடனே பார்வதியால் அரைகுறை மனதோடு ஆட்டும் என்று சம்மதித்து அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்ன செய்ய? இனிமே இந்த பிறவி இப்படியே முடிய போகுது. தாத்தா கூட வாழ்க்கையை கொண்டு போயிட வேண்டியதான் என்று ஆண்டவன் பகவான் நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு மணவரைக்கு வரும்போது இந்த தாத்தாவை குளிப்பாட்டி நல்ல பட்டு வேட்டி பட்டு நேரியல போட்டு தாத்தாவை முதுகுல கம்ப கொடுத்து இழுத்து கெட்டுதாங்க. எதுக்குமா? தாத்தா கூணு நிமிர மாட்டுக்கு, கம்பத்தான் சொடக்குன்னு ஒடிக்காரு. ஆமா, முதுகுல கெட்டுத கம்ப நல்ல வைரம் பாஞ்ச கட்டை விழுதாரு. கூணுனா நிமிர மாட்டுக்கு செண்டு அடிச்சு ஜவ்வாத குழைச்சி அடிச்சு தாத்தாவை பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, பார்வதி கிட்ட நெருங்க கண்ணீரை வடிக்க. பார்வதிக்கு கண்ணீர் வடியுது. அப்பா, ஆமா, என்ன பெத்தவரே, என் அப்பா, என் அப்பா, பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, நம் பொண்ணு மகா பிறந்து வந்ததும் இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, இந்த அப்பா சீப்பும் விட்டதும் இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, செந்தூருக்கு திலகம் விட்டதும் இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, கங்கனம் விட்டதும் இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, கட்டி மகா பிறந்து வாழ்ந்ததும் இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, அப்பா இந்த கிழவனுக்கா, பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கா, ஆனால் புகழுடனே பிறந்து வளர்ந்ததும் இந்த கிழவனுக்கா. ஆமையா, நான் சீப்பும் விட்டதும் சினுக்கும் விட்டதும் இந்த சிவனாண்டி பெத்த மகா அந்த கிழவனுக்கா, செந்துருக்க திலகம் விட்டதும் இந்த கிழவனுக்கா, இவன் ஐயா பாக்கான் காப்பு விட்டதும் கங்கனம் விட்டதும் இந்த கிழவனுக்கா, உடுக்கு காரனுக்கா, நான் கண்ணாடி வளையல் இட்டதும் இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, என்ன பெத்துதான் எடுத்தியா? பேசாம என்ன குருணாபந்த கொடுத்து கொண்டிருக்கலாமே. ஆனால் அப்படியே அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரணும். பக்கத்துல உட்கார வச்சாங்க. ஆமா, பார்வதி குனிஞ்ச தலைய நிமிர மாட்டுக்கா. தாத்தாவுக்கு மண்டை நிக்க மாட்டுக்கு, டையாங் டையாங் டையாங்கு. எதுக்குமா? தாத்தா வயசாயிட்டுனா அப்புறம் எப்படி ஆடும் மண்டை? கிட்டு
கிட்டு கிட்டுன்னு ஆடுது. இப்படி 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 ஆட்டிக்கிட்டு பார்வதியை பாக்காரு. ஐயர் மந்திரத்தை ஓதுறாரு, அவருக்கு மண்டை ஆடுது. ஆனால் ஆமா மாங்கல்யத்தை எடுத்து கையில கொடுக்காங்க. ஆமா தாத்தா கை கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது. நமக்கு வயசானாதானே நடுங்கும், சும்மா ஆட்டுனா அப்படி நடுங்கும். தாலியை சேர்த்து பிடிக்க முடியல, பார்வதி ஒப்பாரி வைக்க. அவ பாட்டுக்கு நீ என்ன அழுதாலும் சரி, நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். ஆமா, வேற வாய்ப்பே கிடையாது. கண்ணீரை வடிக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார். இதுக்கு மேல பாவும் நம்ம பொண்டாட்டி இவளை இரும வருத்தப்பட விடக்கூடாது. அழுது அழுது முகமே செவந்து போச்சு. நம்ம எப்படி வச்சிருந்தோம் கைலாசத்துல, நம்மளே எப்படி அள வைக்கலாமா? நம்ம கட்டி தங்கத்தை வைக்க கூடாது இல்லம்மா, அள வைக்க கூடாது. என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? இவ கை நடுங்குது பகவானுக்கு. ஆமா, கையை ஏறிட்டு பார்த்தா கையை ஏறிட்டு பார்த்துட்டு ஆமா சரி ஒரு தடவை முகத்தை பார்த்துருவோமே, கிழவனா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, கிழவன் முகத்தையாவது பாப்போமே. ஆமா அப்படின்னு ஏறிட்டு கடக்கண்ணால ஏறிட்டு பார்த்தா அம்மா பாக்கா என் அம்மை ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆபத்து காந்தவி அங்கையற்கண்ணி வங்கையற்கரசி. ஆமா, இவ கடக்கண்ணால பார்வதி அம்மா ஏறிட்டு பார்த்த நேரத்தில் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் ஆண்டி பண்டாரமாக இருந்தவர் எப்படி இருக்காரு? எப்படி இருக்கின்றார்? அந்த ஆதிவல்லி கைலாசத்தை அரசாளும். ஆமா, ஆதி கரை கண்ட சிவபெருமான் ஆண்டி பண்டாரமாக இருந்த யாரனார் அவர் எப்படி வடிவத்தை எடுக்காரு? எப்படி வடிவத்தை எடுக்கின்ற